மார்னிங் தடபடலாம் ரெடி ஆகிட்டு ப்ரோட்டீன் எடுத்துகிட்டு ஒர்க்கு கிளம்பிட்டேன். இன்றைக்கி ஒரு ஃபுல் டே ஒர்க்கு, அதனால இன்றைக்கி ஒர்க் அவுட் பண்ண முடியுமா என்னன்னு தெரில. ஏன்னா மார்னிங்லேருந்து நைட் ரிசப்ஷன் வர நிற்க வேண்டியது இருக்குது. கொஞ்சம் டிப்ரெஷனாக தான் இருக்குது. ஏன்னா இந்த மந்த் ஃபுல்லாக ஒழுங்காக ஒர்க் அவுட் பண்ணவே இல்லை. இருந்தாலும் பரவாயில்லை, வேலைக்கு போய் தானே ஆகணும். மேரேஜும் முடிஞ்சு ரிசப்ஷன் நல்ல முடியாது முடிஞ்சு நைட்டு டிஜேயும் வச்சுருந்தாங்க. ரொம்பவே ஜாலியாக தான் இருந்து எல்லாம் முடிஞ்சு நைட்டு 12 மணிக்கு தான் வீட்டு வந்திருந்தேன். வீட்டு வந்து ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஹேண்ட்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ், அப்புறம் 100 புஷ்அப்பும் எடுத்திருந்தேன். ஜிம்மு போக டைம் இல்லை, நான் இந்த மாதிரி வீட்லேயும் ஒர்க் அவுட் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம பாடியை நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும். இன்றைக்கி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு ஒரு ஆசமான வீடியோவில் பார்க்கலாம். பாய். மறக்காமல் ஒரு ஃபாலோ பண்ணிடுங்க. யூடியூப்பில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய் கைஸ். மார்னிங் தடபடலாம் ரெடி ஆகிட்டு ப்ரோட்டீன் எடுத்துகிட்டு ஒர்க்கு கிளம்பிட்டேன். இன்றைக்கி ஒரு ஃபுல் டே ஒர்க்கு, அதனால இன்றைக்கி ஒர்க் அவுட் பண்ண முடியுமா என்னன்னு தெரில. ஏன்னா மார்னிங்லேருந்து நைட் ரிசப்ஷன் வர நிற்க வேண்டியது இருக்குது. கொஞ்சம் டிப்ரெஷனாக தான் இருக்குது. ஏன்னா இந்த மந்த் ஃபுல்லாக ஒழுங்காக ஒர்க் அவுட் பண்ணவே இல்லை. இருந்தாலும் பரவாயில்லை, வேலைக்கு போய் தானே ஆகணும். மேரேஜும் முடிஞ்சு ரிசப்ஷன் நல்ல முடியாது முடிஞ்சு நைட்டு டிஜேயும் வச்சுருந்தாங்க. ரொம்பவே ஜாலியாக தான் இருந்து எல்லாம் முடிஞ்சு நைட்டு 12 மணிக்கு தான் வீட்டு வந்திருந்தேன். வீட்டு வந்து ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஹேண்ட்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ், அப்புறம் 100 புஷ்அப்பும் எடுத்திருந்தேன். ஜிம்மு போக டைம் இல்லை, நான் இந்த மாதிரி வீட்லேயும் ஒர்க் அவுட் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம பாடியை நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும். இன்றைக்கி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு ஒரு ஆசமான வீடியோவில் பார்க்கலாம். பாய். மறக்காமல் ஒரு ஃபாலோ பண்ணிடுங்க. யூடியூப்பில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய் கைஸ்.